நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 56வது மேட்சான டிசி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்பவும் பெஸ்டான ஒரு அப்ளிகேஷன் தான் விஷன் 11 தான். அது மட்டும் இல்லாம நிறைய புது புது ஆப்போனண்டா வருவாங்க. ஸோ வின்னிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாவே இருக்கும். ஒரே கிளிக்ல நீங்க நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து எல்லா ஐபிஎல் மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி ஐபிஎல் மேட்ச், எல்லா முக்கியமான மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுப்பாங்க. ஸோ மறக்காம விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் டிசி கிரவுண்ட்ல தான் நடக்கு. அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல தான் நடக்கு இந்த மேட்ச். வந்து பிச்சோட பவுண்டரி லைன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 64 மீட்டர், ஆஃப் சைடும் லெக் சைடு வந்து 59, ஸ்ட்ரைட்ல 73, ரொம்ப கம்மியா தான் போட்டாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டே மேட்சா இருந்தது. அதுக்கு முந்தின 2 மேட்சும் நைட் மேட்சா இருந்தது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா சொல்றதுக்கு இல்லை நண்பா. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க தடுமாடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால நம்மளால ஷுவரா வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டை நம்பி நம்ம டீம் செட் பண்ண முடியல. அதை கவனமா வச்சுக்கோங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. அண்ட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹை ஸ்கோர் தான். ஒரு மேட்ச் கூட ஹை ஸ்கோர் போனதே இல்லாம இருந்தது இல்ல. லோ ஸ்கோரே பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல டிசி வந்து 199 ரன் தான் இந்த மேட்ச்ல வந்து லோ ஸ்கோர். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 200+ தான். அதே மாதிரி இந்த பிச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாங்க. 8 விக்கெட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 விக்கெட். அதே மாதிரி மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் போகுது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 16 விக்கெட். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 விக்கெட். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 12 விக்கெட். ஸோ சராசரிக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13ல இருந்து 14 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மேட்ச்ல வந்து எடுக்கிறாங்க. நல்லாவும் ஹை ஸ்கோரும் போகுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. 67 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. 10 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. சோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்ல நல்லா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், டோட்டலா 3 மேட்ச் நடந்திருக்கு. 3மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது இந்த இது கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே தான் வந்து பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸுமே 190+. அந்த 2 இது கிடையாது. அண்ட் ஹை ஸ்கோர் எஸ்ஆர்எச் 266, லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா டிசி 199. ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா டிசி வந்து 28 மேட்ச் வந்து ஆர்ஆர் கூட ஆடி இருக்காங்க. அதுல 13 வின் பண்ணியிருக்காங்க, 15 தோத்துருக்காங்க. ஆர்ஆர் வந்து 28 மேட்ச்ல 15 வின் பண்ணி 13 தோத்துருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 207, இவங்களோட ஹை ஸ்கோர் 222, லோ ஸ்கோர் 60, இவங்களோட லோ ஸ்கோர் 115. ஸோ ஹெட் டு ஹெட் பேட்டில பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் சைடு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரீசெண்டா இந்த சீசன்லயும் ஆர்ஆர் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஹால் அதிகம் எத்தனை விக்கெட் எடுப்பாரு 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து எத்தனை விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ 2மே ஸ்பின்னர் தான், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க நண்பா. வீடியோவை லைக் பண்ணிருங்க. ஸோ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துக்கலாம். டிசி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து சஹால் பால்ல 2 டைமும், சந்தீப் சர்மா பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. பிருத்வி ஷா ட்ரெண்ட் போல்ட் பால்ல 4, சஹால் பால்ல 2, அஸ்வின் பால்ல 2. ஸ்டப்ஸ் வந்து அஸ்வின் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அபிஷேக் போரல் சஹால் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேல் ட்ரெண்ட் போல்ட் பால்ல 5, சஹால் பால்ல 3, அஸ்வின் பால்ல 2. டேவிட் வார்னர் ஆவேஷ் கான் பால்ல 2, ட்ரெண்ட் போல்ட் பால்ல 5, சஹால் பால்ல 3, அஸ்வின் பால்ல 6, சந்தீப் சர்மா பால்ல 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. அடுத்தபடியா ஆர்ஆர் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பட்லர் வந்து பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் பால்ல 5 டைமும், மிச்சல் மார்ஸ் பால்ல 3, கலீல் அகமல்ல 1, நோர்கியா பால்ல 3, முகேஷ் குமார் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. ஜாய்ஸ்வல் மிச்சல் மார்ஸ் பால்ல 1, நோர்கியா பால்ல 1, இசாந்த் சர்மா பால்ல 1, முகேஷ் குமார் பால்ல 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் பால்ல 2, குல்தீப் யாதவ் பால்ல 1, கலீல் அகமது பால்ல 1, நோர்கியா பால்ல 1 டைம் வந்து அவுட் ஆயிருக்கிறாரு. ரியன் பராக் அக்ஷர் பட்டேல் பால்ல 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹெட்மேர் வந்து குல்தீப் யாதவ் பால்ல 3, மிச்சல் மார்ஸ் பால்ல 1, கலீல் அகமல்ட்ட 2,
முகேஷ் குமார்கிட்ட ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ரோமன் பவல், குல்தீப் யாதவ் 5, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லலித் யாதவ் ஒரு டைம், கலீல் அகமட் 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்காரு. ஸோ பவுலர்ஸோட பேட்டில் கவனமா பாத்துக்கோங்க, மேபி ஒர்க் ஆகலாம். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து வரிசையா தோத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கொஞ்சம் நல்லா அதிரடியா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. பிருத்திவிஷா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 மேட்சா வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பெருசா ஒரு ஸ்கோர் பண்ணவே இல்லை. சாய்ஹோப் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 மேட்ச் மொத்தத்துல இந்த ஐபிஎல் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பண்ட் இந்த சீசன்ல சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு. டப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான டைம்ல பேட்டிங் சான்ஸ் எதுவும் ப்ரெஷர் இல்லாம கிடைச்ச ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் கிடைச்சதுன்னா டப்ஸ் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. அபிஷேக் போரர் திடீர்னு ஓப்பனிங் ஆடுறாரு, திடீர்னு ஒன் டவுன் ஆடுறாரு, எந்த பொசிஷன்ல வேணாலும் இவரை வந்து இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் அபிஷேக் போரர். சிச்சுவேஷனை பொறுத்து அவர் இறக்கி விடுவாங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல அக்ஷர் பட்டேல் எல்லா மேட்சுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷிக் சலாம் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அந்த டீமை பொறுத்த வரைக்கும். இது வந்து நோர்கியா கிடையாது, எல் வில்லியம்ஸ். ஸோ பிக்சர் மாத்தாம இருக்கு. ஸோ வில்லியம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தார். சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் பால்ல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. அண்ட் குல்தீப் யாதவ் தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. மேபி இந்த மேட்ச் வந்து நீங்க 2 விக்கெட் 3 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கலீல் அகமட் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா வரக்கூடிய பிளேயர். பட் சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டப்பு பேட்டிங் சொதப்புறதுனால பேட்ஸ்மேனை வந்து இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வர்றாங்க. அண்ட் ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய டீம் இந்த டீம். பட்லரு, ஜாய்ஸ்வல், சாம்சன், ரியன் பராக் இந்த 4 பேட்ஸ்மேனும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சிவம் ஹெட்மேயர், ஜூரல், ரோமன் பவுல் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் பெருசா ஆடல. பேட்டிங் சான்ஸும் சில மேட்ச் கிடைக்கல. கிடைச்சாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர்ல கிடைக்கிறதுனால அவங்க வந்து ஆடுறது இல்லை. பவுலிங் ஆப்ஷன் அஸ்வினி, ஆவேஷ் கான், சகாலு, ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா 5 பேர் இருக்காங்க. 5 பேருமே கரெக்டா 4 ஓவர் போலிங் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா சந்தீப் சர்மாவும் ஆவேஷ் கானும் டெத்ல போலிங் பண்றதுனால நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்து இனிஷியல் அட்டாக் பண்றாரு. மிடில் வந்து பாத்தீங்கன்னா சகாலும் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர் டீமை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஆர்ஆர் டீமை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா பட்லர், ஜாய்ஸ்வல், சஞ்சு சாம்சன், ரியன் பராக் இந்த 4 பேட்ஸ்மேனையுமே அவங்களோட டீம்ல வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. அதாவது அவங்க பெர்சன்டேஜ் ஸ்மால் லீக் டீமை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ பட்லரு, ஜாய்ஸ்வல், சாம்சனு, ரியன் பராக் இந்த 4 பேரையுமே உங்க ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. யாரையுமே டிராப் பண்ண மாட்டாங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், சஹாலு, சந்தீப் சர்மா இந்த 3 பேருமே எடுப்பாங்க. 5, 6 அண்ட் 7வது ஆப்ஷன்ல இந்த பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ 7 பிளேயர் ஆர்ஆர்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த 7 பிளேயர் தான் ஆர்ஆர்ல இருந்து எடுப்பாங்க. பட் நீங்க பார்த்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்க எடுக்க வேணாம். பட்லர் சேஃப், ஜாய்ஸ்வல் சேஃப், சாம்சன் சேஃப், ரியன் பராக் சேஃப். அதாவது ஹெட்மேயர், ஜூரல், ரோமன் பவுல் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ். இந்த 3 பேரையுமே பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்னா நம்ம வந்து பட்லருக்கு பேர இவரை ட்ரை பண்ணுங்க நம்ம சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்மேயர் இந்த சீசன் ஆடல. ஜூரல் ஒரே ஒரு மேட்ச் தான் 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரோமன் பவுலும் பாத்தீங்கன்னா 30+ தான் வராரு. ஒருவேளை டெல்லி சொதப்பிட்டாங்க அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் இந்த 4 பேருமே மேட்சை முடிச்சிருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸுக்குலாம் நீங்க பெருசா உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இன்னைக்கு மேட்ச்ல ஹெட்மேயர் வந்து 100 ரன் ஸ்கோர் பண்ணா கூட, ஜூரல் 100 ரன் ஸ்கோர் பண்ணா கூட, உங்களுக்கு ரோமன் பவுல் 100 ரன் ஸ்கோர் பண்ணா கூட ஸ்மால் லீக்ல எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. மெகா லீக்ல வந்து கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். பட் ஸ்மால் லீக்ல இந்த 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா உங்க ஆப்போனன்ட் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதாவது சஹால் வந்து தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஸோ ஆனாலும் 55% இருக்காங்க. ஸோ சஹால் ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரெண்ட் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல விக்கெட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா எடுத்துருவாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடியது பிருத்திவிஷா, ஃப்ரெஷர் 2 பேரும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. 2 பேருமே ட்ரெண்ட் போல்ட் பால்ல
கொஞ்சம் வீக்கா தான் ஆடுவாங்க. ஏன்னா பிரஷர்லாம் வந்தா வருதுன்னு அதிரடி ஆடுவார். அது ட்ரெண்ட் போல்ட் பால்ல திடீர்னு கேட்ச் ஆறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. பிருத்வி ஷாவை நிறைய வாட்டி அவுட் ஆகியிருக்காரு ட்ரெண்ட் போல்ட் வந்து. ஸோ அதனால ட்ரெண்ட் போல்ட், சஹால், சந்தீப் சர்மா இந்த ஆப்ஷனோடையும் போகலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ட்ரெண்ட் போல்டுக்கு போயிலாம் ஆவேஷ் கானை கூட 7வது அந்த 5வது ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆவேஷ் கான் வந்து டெத்ல பவுல் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா பவுலர்ஸ் வந்து கடைசி ஆடும்போது ஆவேஷ் கான் வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. அதனால ட்ரெண்ட் போல்டு, ஆவேஷ் கானா அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி சேஃபா வந்து போறது பெஸ்ட். 7 பிளேயர், எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்க எடுக்க வேணாம். நீங்க தாராளமா அந்த 7 பேரோட போங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் ஆப்ஷன்ல வந்து ரிஷப் பண்ட், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த 3 பேருமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த பிளேயர்ஸ் இல்லாம உங்க ஆப்போனன்ட் வந்து டீம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் இல்லாம டீம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இந்த 4 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ இங்க 7 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சேஃப், பிளஸ் இங்க வந்து 4 பிளேயர் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 பிளேயர் கரெக்டா செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ட்ரம்ப் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் பிக்கா உங்களோட டீம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகேஷ் குமாரையும் நீங்க வந்து ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நீங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. உங்க டீம்ல சேஃபா போறதே பெஸ்ட். ஸோ அதனால ஆர்ஆர்ல இருந்து 7 பிளேயர் எடுத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து 4 பிளேயர் தான் எடுக்க முடியும். அந்த 4 பிளேயர் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், ஃப்ரெஷர். இல்ல அந்த 4 பேர்ல இல்ல இந்த 7 பேர்ல உங்களுக்கு ட்ரம்ப் ஆப்ஷன் வேணும்னா டப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க டீம்ல. அதே மாதிரி முகேஷ் குமாரையும் உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஜாய்ஸ்வல் ஆட மாட்டார் அப்படின்னு நினைச்சு முகேஷ் குமாரை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுதான் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன், வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி நீங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாம்சன், பட்லர், ரியன் பராக், சஹால், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ட்ரெண்ட் போல்ட் எடுக்கல, அந்த இடத்துல நான் ஆவேஷ் கானை பிக் பண்ணியிருக்கேன். ஆவேஷ் கானோட பெர்சன்டேஜ் வந்து 30, ட்ரெண்ட் போல்டோட செலக்டட் பெர்சன்டேஜ் 54. ஸோ கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க யார் வேணும். அதே மாதிரி நான் வந்து ஜாய்ஸ்வலை எடுக்கிற 91% ஜாய்ஸ்வல் எடுத்திருக்காங்க. ஸோ என்னோட ரிஸ்க் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாய்ஸ்வலுக்கும் டப்ஸுக்கும் தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கேன். டப்ஸ் வந்து அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டப்ஸ் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து டப்ஸுக்கே வந்து போகலாம். ஏன்னா நல்லா ஆடி கொடுத்துருவாரு. ஃபீல்டிங்ல கேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பண்ட், ஃப்ரெஷரு, டப்ஸ், அக்சர் பட்டேல், குல்தீப் எல்லாம் சேஃப். இந்த ஒரு இடம் தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்கோம். இந்த இடத்துல ஜாய்ஸ்வல் எடுக்கலாம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட கேப்டன், இல்ல சஞ்சு சாம்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் இல்ல வைஸ் கேப்டன் இல்ல அக்சர் பட்டேல கூட கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு மேட்ச்ல வந்து சஹால், குல்தீப் யாதவ் 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. ஸோ அவங்களை கூட நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் டிசி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.